بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை. மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பித்அத்துகள். ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, நபிமார்கள் வாழ்வு தரும் படிப்பினை என்ற தலைப்பின் கீழ் குர்ஆன் சுன்னா ஒளியிலே தொடர்ச்சியாக நாம் சில செய்திகளை அறிந்து வருகின்றோம். சென்ற வார உரையில் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு படைக்கப்பட்டார்கள் என்ற செய்தியோடு நமது உரையை வகுப்பை நிறைவு செய்திருந்தோம். இன்றைய வகுப்பிலே ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட பிறகு அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய மனைவியான ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் சொர்க்கத்திற்கு அனுப்புகின்றான். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல 2வது அத்தியாயத்தினுடைய 35வது வசனத்திலே சொல்கின்றான்: வகுல்னா யா ஆதம் உஸ்குன் அன்த வ ஜௌஜுகல் ஜன்னah. ஆதமே, நீங்களும் உங்களுடைய மனைவியும் சொர்க்கத்திலே பிரவேசியுங்கள், சொர்க்கத்திலே நீங்கள் குடியிருங்கள். வகுலா மின்ஹா ரகதன் ஹைது ஷிஅதுமா. நீங்கள் இருவரும் விரும்பியவாறு தாராளமாக அந்த சொர்க்கத்தினுடைய கனிகளை புசியுங்கள். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா. இந்த மரத்தை மட்டும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? நெருங்கக்கூடாது. அப்படி அந்த மரத்தை நெருங்கினால் ஃபதகூனா மினல் ஸாலிமீன், நீங்கள் இருவரும் அக்கிரமக்காரர்களில் ஒருவராக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும்
எச்சரிக்கை செய்து அனுப்புகின்றான். எப்படி எச்சரிக்கை செய்கின்றான்? 7வது அத்தியாயத்தினுடைய 18, 19வது வசனங்களிலே அல்லாஹ் சொல்கின்றான், ஃபகுல்னா, நாம் சொன்னோம், யா ஆதம், ஆதமே, யா ஆதமு இன்ன ஹாதா அதுவுன் லக்க வலி ஜௌஜிக, இதோ இவன் இருக்கிறானே, யார அல்லாஹ் தஆலா சொல்றான்? ஷைத்தானை. இந்த ஷைத்தான் இருக்கின்றானே, அவன் உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் பகிரங்கமான விரோதியாக இருக்கின்றான். எனவே ஃபலா யுஹ்ரிஜன்னகுமா மினல் ஜன்னah, சொர்க்கத்திலிருந்து அவன் உங்கள் இருவரையும் வெளியேற்றிவிட வேண்டாம். அப்படி வெளியேற்றிவிட்டால் ஃபதஷ்கா, நீங்கள் மிகப்பெரிய இன்னலுக்குள் உள்ளாகுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான்? எச்சரிக்கின்றான். ஏன்? சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டால், உலகத்திற்கு நீங்கள் வந்தால் மிகப்பெரிய சிரமங்களை நீங்கள் சந்திப்பீர்கள். சொர்க்கம் எப்படிப்பட்ட சொர்க்கம்? இன்னலக அல்லா தஜூஅ ஃபீஹா வலா தஅரா, நிச்சயமாக அந்த சொர்க்கத்தில் பசியும் இருக்காது, நீங்கள் இருவரும் நிர்வாணமாகவும் இருக்க மாட்டீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சொர்க்கத்தில் பசி இருக்காது, நிர்வாணமாகவும் என்ன செய்ய மாட்டீர்கள், ஆக மாட்டீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். வ அன்னக லா தல்மஉ ஃபீஹா வலா துல்ஹா, அந்த சொர்க்கத்தில் உங்களுக்கு தாகமும் ஏற்படாது, வெயிலில் கஷ்டப்படவும் மாட்டீர்கள். இப்போ கோடை காலம், சவுதி அரேபியா வளைகுடா நாடுகளாக இருந்தாலும் சரி, இந்தியா இலங்கை போன்ற நாடுகளாக இருந்தாலும் சரி, இந்த வெயில்ல மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுகின்றார்கள், எவ்வளவு சிரமப்படுகின்றார்கள், எவ்வளவு இன்னல்களுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அப்ப சொர்க்கத்தில் உங்களுக்கு அன்னக லா தல்மஉ ஃபீஹா வலா துல்ஹா, அந்த சொர்க்கத்தில் உங்களுக்கு தாகமும் ஏற்படாது, வெயிலின் மூலமாக நீங்கள் கஷ்டப்படவும் மாட்டீர்கள் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான்? சொல்கின்றான். இந்த வசனங்களுடைய போக்கு நமக்கு எதை உணர்த்துகின்றது என்றால், அன்ன ஹலக ஹவ்வா கான கபல துஹூல் ஆதம் இலல் ஜன்னah, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திற்கு நுழைவதற்கு முன்பாகவே ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டு விட்டார்கள். வா யா ஆதம் உஸ்குன் அன்த வ ஜௌஜுக, நீங்களும் உங்களுடைய மனைவியும் சொர்க்கத்திலே பிரவேசியுங்கள், நுழையுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற அந்த வசனத்தினுடைய நடை, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திற்கு நுழைவதற்கு முன்பாகவே ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டு விட்டார்கள் என்பதை உணர்த்துகின்றது. சரி, இந்த நபிமார்களுடைய வரலாறு, இதை நாம் படிப்பதனுடைய நோக்கம், முதலில் நபிமார்களுடைய வரலாறுகளில் இருந்து நாம பெறக்கூடிய பாடங்கள், படிப்பினைகள். இரண்டாவது, நபிமார்களின் வரலாற்றின் பெயரால் நிறைய கட்டுக்கதைகளை கட்டி வைத்திருக்கிறார்கள். அப்ப அந்த இட்டுக்கட்டப்பட்ட கதைகள் என்ன, அதை நாம் நம்பிக்கை கொள்ளக்கூடாது என்பதை அறிவது. இப்போ ஒரு கொஸ்டின் வரும், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எவ்வளவு மஹர் கொடுத்தார்கள்? யாருக்காவது தெரியுமா எவ்வளவு மஹர் கொடுத்தார்கள்னு? எப்படி படைக்கப்பட்டார்கள் அல்ல, கேள்வி நல்ல புரியணும். ஏன்னா சில இடங்கள்ல நாம புரியாம ஒரு தீர்மானத்துக்கு வர்றதான் பிரச்சனையே. எந்த மஹர் சம்பந்தமான செய்தி குர்ஆனிலோ சுன்னாவிலோ இடம்பெறவில்லை. ஆனா என்ன எழுதி வைத்திருக்கிறார்கள் தெரியுமா? மௌலூதி கிதாபுகள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும், அதுதான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மஹர் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. இது பொய்யான தவறான ஒரு தகவல் என்பதை என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ஒரு கேள்வி, வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அது எந்த மரம்? எந்த மரம் யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்க. எந்த மரம்? குர்ஆனிலும் சுன்னாவிலும் எந்த மரம் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் என்னெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க? சில பேர் பேரித்தம் மரம் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க, இன்னும் சிலர் அது ஆப்பிள் மரம் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க, இன்னும் சிலர் அது திராட்சை மரம் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க.
அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஒன்றை பற்றி நமக்கு சொல்லவில்லை என்றால் அது குறித்து நாம் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது, மௌனம் காக்க வேண்டும். அப்படித்தானா இல்லையா? ஏன்னா அல்லாஹ் சொல்லாத ஒன்றை இதுதான் அந்த மரம் என்று ஒருவர் சொன்னால் அது அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டப்படுவது. அப்படித்தானா இல்லையா? அப்படித்தானா இல்லையா? அப்படி யாராவது ஒருவர் அந்த மரத்திற்கு பெயர் எதுவுமே அல்லாஹும் சொல்லவில்லை, அல்லாஹுடைய தூதரும் சொல்லவில்லை, யாராவது ஒருவர் அந்த மரத்திற்கு பெயர் சூட்டினால் அந்த தவறு சமூகத்திலே சுட்டிக்காட்டப்பட வேண்டுமா வேண்டாமா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. சுட்டிக்காட்டப்படணும் தானே? அந்த தவறு இழைத்தவர் அவர் யார் என்பது மக்களுக்கு அடையாளப்படுத்தப்பட வேண்டுமா வேண்டாமா? சொல்லுங்க. ஏன்னா அடையாளப்படுத்தப்பட வேண்டும். அப்படி அடையாளப்படுத்தப்படலைன்னா அவர் எழுதியிருக்கக்கூடிய மற்ற நூல்கள், அவர்களுடைய மற்ற உரைகள், அதையெல்லாம் மக்கள் கேட்க ஆரம்பிக்கும் போது என்ன செய்வாங்க? அவர் சொல்றதெல்லாம் மார்க்கம்தான், அந்த புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறதெல்லாம் மார்க்கம்தான் அப்படி நம்பி விடுவார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்ப இந்த வசனத்துல மரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் என்றுதான் அல்லாஹு தாலா சொல்லி இருக்கிறான். அது எந்த மரம் என்று அல்லாஹு தாலா என்ன செய்யல, சொல்லல. ஆனால் இந்த குர்ஆன் உங்களுக்கு தெரிகிறதா? என்ன குர்ஆன் மொழிபெயர்ப்பு? மூன் பப்ளிகேஷன் மூலமாக வெளியிடப்பட்ட தர்ஜுமா, விளக்க உரை நூல் என்று வெளியிடப்பட்டது. இதுல 1249வது பக்கத்துல அல்லாஹ் சொல்லல எந்த மரம் என்று, அல்லாஹுடைய தூதர் சொல்லல எந்த மரம் என்று. ஆனால் இந்த குர்ஆன்ல, ஏன்னா சில பேர் இது குர்ஆன் தானே, குர்ஆனுடைய விளக்க உரை தானே அப்படின்னு நம்பி என்ன செய்வாங்க? இதை நம்பி படிப்பாங்க. அப்ப எச்சரிக்கை செய்வது அழைப்பாளர்கள் மீது கட்டாய கடமை. இது ஒருவரை குறைபடுத்துவதற்காகவோ இடித்துரைப்பதற்காகவோ அல்ல, இது தவறு. இந்த நூலிலே சொல்லப்பட்ட செய்தி பொய்யானது, மார்க்கத்தின் பெயரால் இட்டுக்கட்டப்பட்டது என்பதை சுட்டிக்காட்டுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப இந்த 1248, 49வது 1249வது பக்கங்கள்ல 174வது குறிப்புல பாலுணர்வை ஏற்படுத்தும் மரம் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் போட்டு நிறைய விளக்கங்கள் சொல்லப்படுது. அந்த விளக்கங்கள்ல சுப்ஹானல்லாஹ் பைபிள்கள்ல நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி தப்பும் தவறுமாக அவர் தன்னுடைய மகளோடு விபச்சாரம் செய்தார் அப்படிலாம் எழுதும் போது நாம் என்ன செய்யறோம்? கொந்தளிக்கிறோம். ஒரு நபியை பற்றி இப்படி எழுதுவதா? கேவலமாக எழுதுவதா? அவர்களுடைய கண்ணியத்தை சீர்குலைக்கும் விதமாக எழுதுவதா? அப்படி நமக்கு கோபம் ஏற்படுது. இந்த பக்கத்துல என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அந்த மரத்தை நெருங்குவதற்கு முன்பாகவே நிர்வாணமாகத்தான் இருந்தார்கள். நஊது பில்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? நீங்கள் அந்த குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்கள் உங்களுக்கு பசியும் ஏற்படாது, இன்னலக அல்லா தஜூஅ ஃபீஹா வலா தஅரா, உங்களுக்கு பசியும் ஏற்படாது, அந்த சொர்க்கத்தில் நிர்வாணமாகவும் நீங்கள் இருக்க மாட்டீர்கள். ஆனால் இதில் என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த பேஜ்ல, அந்த பேஜ் ஃபுல்லா நீங்க படிக்கலாம். 1249வது பக்கத்துல இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் நிர்வாணமாக இருந்ததாலும் அதை உணராமல் இருந்தார்கள். அந்த மரத்தை சுவைப்பதற்கு முன் இருவருக்கும் பாலுணர்வு இல்லாததாலும் நிர்வாணத்தை உணராமல் இருந்தனர். அந்த மரத்தை சுவைத்தவுடன் பாலுணர்வும் இனக்கவர்ச்சியும் ஏற்பட்டதால் நிர்வாணத்தை உணர்ந்து சொர்க்கத்தின் இலைகளால் மறைத்துக் கொண்டார்கள். அல்லாஹு தஆலா இதை என்ன செய்யல, அவர்கள் நிர்வாணமாக இருந்தார்கள் என்று என்ன செய்யல, சொல்லவே இல்லை. அப்ப இது அல்லாஹ்வின் மீது இட்டுக்கட்டப்பட்ட ஒரு விஷயம். இப்ப நாம கவனிக்க வேண்டியது, நாம சுன்னத்துல் ஜமாத்தில் உள்ள ஆலிம்கள் தவறு செய்தால், மார்க்கத்திற்கு முரணாக பேசினால் உடனே என்ன செய்யறோம்? அது தவறு அப்படின்னு சுட்டி காட்டும் போது தவறுதான் என்று ஏற்றுக்கொள்கின்றோம்.
அதே நிலைப்பாடுதான் இந்த விஷயத்திலே நமக்கு என்ன செய்யணும், வர வேண்டும். யாராக இருந்தாலும், நானாகவே இருந்தாலும், மார்க்கத்திற்கு முரணாக ஒன்றை பேசினால் அது தவறு என்று சுட்டிக்காட்டப்பட்டால் அதை திருத்த வேண்டும். இன்று வரை இந்த கருத்திற்கு எத்தனையோ அறிஞர்கள் மறுப்பு எழுதிவிட்டார்கள், மறுப்பு சொல்லிவிட்டார்கள், திருத்தப்படவில்லை. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக நாம தெரிய வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் சொர்க்கத்தில் வசித்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த சொர்க்கம் வானத்தில் இருக்கிறதா, பூமியில் இருக்கிறதா? சொல்லுங்க. இப்ப நீங்க நிறைய பயான்களை கேட்டிருப்பீங்க, நிறைய உரைகளை கேட்டிருப்பீங்க, மார்க்க விஷயங்களை எல்லாம் உள்வாங்கி இருப்பீங்க. சொர்க்கம் வானத்தில் இருக்கிறதா, பூமியில் இருக்கிறதா? சொல்லுங்க. வானத்துல. அப்படிதானே? என்ன எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க? வானத்துல. அப்படிதானே இல்லையா? ஆனால் பாருங்கள், இவருடைய மொழிபெயர்ப்புல, பிஜேனுடைய மொழிபெயர்ப்புல 1093வது பக்கத்துல சொர்க்கம் அது வானத்தில் இல்லை, அது பூமியில் இனிதான் படைக்கப்படும். இன்னும் சில இடங்கள்ல அது வானத்தில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பூமியில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அது நம்முடைய அடிப்படையோடு எந்த விதமான முரண்பாடும் கிடையாது அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறார். இப்ப இந்த பாலுணர்வை ஏற்படுத்தக்கூடிய மரம் என்று 1248 1249வது பேஜில் எழுதி இருக்கிறாங்களா? அதே குர்ஆன் தர்ஜுமால 1092வது பக்கத்துல, 1093வது பக்கத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்துல அவர்கள் தடுக்கப்பட்ட மரம் 13வது குறிப்புல போடுறாங்க, தடுக்கப்பட்ட மரம். அந்த தடுக்கப்பட்ட மரத்துல மரத்தை நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்தந்த வசனங்கள்ல எல்லாம் சொல்றான். அது எந்த மரம் என்று சொல்லப்படவில்லை, எந்த மரம் என கூறப்படவில்லை. மரம் எதுவென்பதில் முக்கியத்துவம் எதுவும் இல்லை. எல்லா வசதிகளும் செய்து கொடுத்த பின்பும் ஒரே ஒரு மரத்தை நெருங்காமல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னை கட்டுப்படுத்த இயலவில்லை. அப்ப இந்த குறிப்பில் எழுதப்பட்டிருக்கு மரம் எது என்று சொல்லப்படவில்லை. அந்த குறிப்புல சொல்றாரு பாலுணர்வை ஏற்படுத்தக்கூடிய மரம். பொதுவாக குர்ஆன் சுன்னாவுக்கு ஒருவர் முரண்படும் போது அல்லாஹ் தஆலா எல்லா வகையிலும் முரண்பாடை என்ன செய்வான், வெளிப்படுத்துவான். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நான் ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? சொர்க்கமும் நரகமும் படைக்கப்பட்டு விட்டது, அது வானத்தில் தான் இருக்கிறது, பூமியில் இனிதான் அமைக்கப்படும் என்பது நம்முடைய அக்கீதாவோடு முரண்படக்கூடிய ஒரு செய்தி. எப்படி அக்கீதாவோடு முரண்படக்கூடிய செய்தி? ஈமானுடைய கிளைகள் என்ன, எத்தனை? ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர். மறுமையை நம்பிக்கை கொள்வதில் தான் சொர்க்கமும் நரகமும் வருகின்றது. அப்ப அது நம்முடைய அக்கீதாவோடு உள்ள ஒரு விஷயமா இல்லையா? உள்ள விஷயமா இல்லையா? அக்கீதாவோடு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி. அப்ப அஹ்லு சுன்னா அறிஞர்கள், அஹ்லு சுன்னாவுடைய கொள்கை சொர்க்கமும் நரகமும் வானத்தில் தான் இருக்கிறது. ஆனால் அதுக்கு நேர் மாற்றமாக இந்த மொழிபெயர்ப்புல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப சில மக்களுக்கு இந்த மொழிபெயர்ப்புல தவறு சொல்லப்பட்டிருக்கிறது, தவறாக எழுதப்பட்டிருக்கிறது, குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாக எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லும் போது அந்த கருத்தின் மீது கோபம் ஏற்படாது. இவர் எப்படி அவரை சொல்லலாம், தனிப்பட்ட ஒரு மனிதரை விமர்சனம் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரிதான் என்ன செய்யுது, நம்ம மேல கோபப்படுறாங்க. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, தனி மனிதரை விட குர்ஆன் சுன்னா நமக்கு உயிரிலும் மேலாக மதிக்கப்பட வேண்டும். தனி மனிதரை விட குர்ஆன் சுன்னா உயிரிலும் மேலாக மதிக்கப்பட வேண்டும். அப்படி யார் குர்ஆன் சுன்னாவை உயிரிலும் மேலாக மதிக்கின்றார்களோ அவர்களுக்கு இயல்பாகவே கோபம் ஏற்படும். குர்ஆனின் மீது சுன்னாவின் மீது இட்டுக்கட்டும் போது, அல்லாஹ்வின் பெயரால் இட்டுக்கட்டும் போது அல்லாஹ் சொல்றான், வமன் அவ்லமு மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதிபன். அல்லாஹ்வின் மீது பொய்யை புனைந்துரைப்பவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் இருக்க முடியும்? புரியுதா இல்லையா? அதனால நாம்
ஒரு 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 கொள்கைக்கு வர வேண்டும். குர்ஆன் சுன்னாதான் எங்களுக்கு பெரிது. எந்த ஒரு தனி மனிதரும் நமக்கு முக்கியமானவர் கிடையாது. சரி, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்ப இது குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு தொடர்புடைய சொர்க்கம் நரகம் சம்பந்தப்பட்ட செய்திகள் தவறாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, விரிவுரை என்ற பெயரில் எழுதப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்த விஷயத்துக்கு வா. சரி, சொர்க்கம் அது படைக்கப்பட்டு விட்டது, வானத்தில் தான் உள்ளது என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது. பாருங்க, யஜ்மஉல்லாஹு தபாரக வ தஆலா அன்னாஸ, மக்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் ஒன்று கூட்டுவார். அப்போது மூமின்கள் எல்லாம் நிற்பார்கள். அவர்களுக்கு அருகிலே சொர்க்கம் கொண்டு வரப்படும். அப்ப மூமின்கள் ஃபயகூலூன், அவர்கள் சொல்வார்கள், யா அபானா, எங்கள் தந்தையே, இஸ்தஃப்திஹ் லனல் ஜன்னah, எங்களுக்காக சொர்க்கத்தை திறந்து காட்டுங்கள், திறங்க அப்படி சொல்லும்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லுவாங்க, வஹல் அக்ரஜக்கும் மினல் ஜன்னதி இல்லா ஹதீஅத்து அபீக்கு ஆதம், உங்களுடைய தந்தையான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து அவர் வெளியேற்றப்பட்டதே அவர் செய்த தவறின் காரணமாகத்தான். எந்த போய் சொர்க்கத்தை திறந்து காட்ட சொல்றீங்களே, லஸ்து பி சாஹிபி தாலிக், அதற்குரியவன் நான் அல்ல அப்படின்னு சொல்லி மறுத்துருவாங்க. இதுஹபு இலா இப்னி இப்ராஹிம ஹலீலுல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நண்பன் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய இப்ராஹிம் இடத்திலே நீங்கள் செல்லுங்கள் என்று என்ன செய்வார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள் என்ற செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 329வது செய்தியாக இடம்பெறுவதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதுபோன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் களிமண்ணால் படைத்து தான் நாடிய காலம் அப்படியே விட்டு விட்டான். இந்த செய்தியை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல 5089வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அப்ப இப்லீஸ் என்ன செய்யறான்னா, அதை சுற்றி வந்து அது என்ன அப்படின்னு உத்து பார்க்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் களிமண்ணால் படைக்கப்பட்டு அல்லாஹ் தஆலா கொஞ்ச நாள் சொர்க்கத்தில் அப்படியே விட்டுட்டான். அப்போது என்ன செய்யறான், இப்லீஸ் அலைஹிஸ்ஸலாம் இப்லீஸ் வந்து உத்து பார்க்கிறான். அப்ப வயிறு உள்ளதாக அந்த அந்த உருவத்தை பார்க்கிறான். அப்ப இப்லீஸ் சொல்றான், தன்னைத்தானே அவன் நினைத்துக் கொள்கின்றான், தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாத கட்டுப்பாடற்ற ஒரு படைப்பாக அது படைக்கப்பட்டிருக்கிறது என்று இப்லீஸ் அறிந்து கொண்டான் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்க, இதை சொல்றாங்க. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் தங்க வைக்கப்பட்டது வானுலகத்தில் உள்ள சொர்க்கத்தில் தான், பூமியில் உள்ள தோட்டத்தில் அல்ல. ஏன்னா ஜன்னத் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தமும் இருக்குது, என்ன அர்த்தம் இருக்கு, தோட்டம் என்ற ஒரு அர்த்தமும் இருக்குது. அதனால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வானத்தில் உள்ள சொர்க்கத்தில் தங்க வைக்கப்படல, அவர்கள் பூமியில் உள்ள தோட்டத்தில் தான் தங்க வைக்கப்பட்டார்கள் என்ற தவறான ஒரு கருத்தும் இந்த தர்ஜுமால எழுதப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பின்னால வாரேன். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் தனது கையால் உங்களை படைத்து உங்களுக்குள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் ஒரு தர்க்கம் நடக்கிறது, ஒரு வாதம் ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தன்னுடைய இறைவனுக்கு அருகில் என்ன செஞ்சாங்க, தர்க்கம் செய்தார்கள். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாதத் திறமையால் வென்று விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பவத்தை, ஒரு நிகழ்ச்சியை சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட சொல்றாங்க, அல்லாஹ் தனது கையால் படைத்து உங்களை படைத்து உங்களுக்கு தனது உயிரை ஊதி தனது வானவர்களை உங்களுக்கு சிரம்பணிய செய்து உங்களை சொர்க்கத்தில் குடியிருக்க செய்த ஆதம் நீங்கள் தானே. எப்படி? சொர்க்கத்தில் குடியிருக்க செய்த ஆதம் நீங்கள் தானே. பிறகு நீங்கள் உங்களது பாவத்தின் மூலமாக உங்களுடைய வழித்தோன்றல்களான மனிதர்களை பூமிக்கு இறங்க செய்து விட்டீர்கள். எங்கிருந்து கீழே இறங்குவாங்க? மேலிருந்து தான் கீழே இறங்குவாங்க. கீழே இருந்து கீழே இறங்க மாட்டாங்க, மேலிருந்து தான் என்ன செய்வாங்க, கீழே இறங்குவாங்க.
அப்ப சொர்க்கம் எங்க இருக்குது? மேலதான் இருக்குது, வானத்துல தான் இருக்குது. அப்ப மனிதர்களை, உங்களுடைய சந்ததிகளை நீங்கள் செய்த தவறின் காரணமாக அவர்களை எல்லாம் நீங்க என்ன செஞ்சீங்க? பூமிக்கு இறங்க செய்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் தன்னுடைய தூது செய்திகளை தெரிவிப்பதற்காக, தன்னிடம் உரையாடுவதற்காகவும் உங்களை தேர்ந்தெடுத்து அனைத்து பொருட்களை பற்றிய விளக்கத்தையும் பலகைகளில் உங்களுக்கு வழங்கி தன்னுடைய அருகாமையிலே வரச் செய்து இரகசியமாக உரையாடிய மூசா நீங்கள் தானே அப்படின்னு கேட்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு அல்லாஹ் தஆலா என்னென்ன சிறப்புகளை எல்லாம் கொடுத்தானோ அதையெல்லாம் சொல்லி அந்த மூசா நீங்கள் தானே அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்கிறாங்க. கேட்டுவிட்டு, நான் படைக்கப்படுவதற்கு எத்தனை ஆண்டுக்கு முன்னால் அல்லாஹ் தௌராத்தை எழுதியதாக நீங்கள் கண்டீர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. எப்படி? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க, நான் படைக்கப்படுவதற்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லாஹ் தௌராத்தை எழுதியதாக நீங்கள் கண்டீர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க 40 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்படின்னு பதில் சொல்றாங்க. சொன்ன உடனேயே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, அதில் ஆதம் தன்னுடைய இறைவனுக்கு மாறு செய்வார், எனவே அவர் வழி தவறினார் என்று எழுதப்பட்டிருந்ததா அப்படின்னு கேட்கிறாங்க. உங்களுக்கு அல்லாஹ் தௌராத்தை கொடுத்தான்ல 40 வருடங்களுக்கு முன்பாக, என்னை படைப்பதற்கு 40 வருடங்களுக்கு முன்பாக உள்ள அந்த தௌராத்துல அல்லாஹ் இப்படி எழுதி இருந்தானா அப்படின்னு கேட்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லுவாங்க, ஆம். உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லுவாங்க, என்னை படைப்பதற்கு 40 ஆண்டுகளுக்கு முன்பே நான் எதை செய்வேன் என்று என் இறைவன் என் மீது எதை விதியாக்கி விட்டானோ அதை செய்ததற்காகவா என்னை நீங்கள் பழிக்கின்றீர்கள்? அல்லாஹ் இதையெல்லாம் ஏற்கனவே எழுதி வைத்து விட்டான், விதியாக்கி விட்டான். அந்த விதியாக்கி விட்ட ஒன்றுக்காகவா என்னை நீங்கள் பழிக்கின்றீர்கள்? இதை சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சம்பவத்தை சொல்லிட்டு சொல்றாங்க, இந்த கேள்வியின் மூலமாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தோற்கடித்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 5159வது செய்தியாக இது இடம்பெறுவதை பார்க்கின்றோம். அப்ப இந்த ஹதீஸ்ல நமக்கு மெயினான சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, சொர்க்கத்திலிருந்து நீங்கள் செய்த பாவத்தின் காரணமாக உங்களுடைய சந்ததிகள் பூமிக்கு இறக்கி விடப்பட்டார்கள். அப்ப சொர்க்கம் எங்க இருக்குது? வானத்தில் தான் இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சஹீஹுல் புகாரி, சஹீஹுல் புகாரியை யாரெல்லாம் முழுமையா படிச்சிருக்கிறீங்க? 7 பாகங்கள் யார் படிச்சிருக்கீங்க? சரி, ஓரளவாவது படிச்சிருக்கிறோம் அப்படின்னு. சஹீஹுல் புகாரி படிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான நூல். அஸஹுல் கிதாப் பஅத கிதாபில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு பிறகு மிகச்சரியான மிக சரியான ஒரு புத்தகம் சஹீஹுல் புகாரி. சஹீஹுல் புகாரியினுடைய ஒரு பெரிய பியூட்டி என்ன அப்படின்னா, சஹீஹுல் புகாரிக்கு நிறைய அறிஞர்கள் விரிவுரை எழுதியிருக்கிறாங்க. சஹீஹுல் புகாரியினுடைய ஒரு பெரிய பியூட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் அந்த ஹதீசுகளை தொகுக்கும் போது வெறும் ஹதீசுகளாக மட்டும் தொகுக்கவில்லை, அதை ஃபிக்ஹ் ரீதியான தலைப்புகளின் கீழ் தொகுத்திருக்கிறார்கள். நீங்க தூய்மைன்னு ஒரு பாடத்தை எடுத்தீங்கன்னா தூய்மை தொடர்பான எல்லா செய்திகளும் அதில் இடம்பெறும். தொழுகை என்று ஒரு பாடத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் தொழுகை தொடர்பான எல்லா செய்திகளும் அதில் இடம்பெறும். மறுமை என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் மறுமை தொடர்பான எல்லா செய்திகளும் அதில் இடம்பெறும். இப்படி ஃபிக்ஹ் ரீதியாகவும் அந்த ஹதீசுகளை இமாம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த சஹீஹுல் புகாரியில தொகுத்திருக்கிறார்கள். அதுல பாபு மா ஜாஅ ஃபீ சிஃபத்தில் ஜன்னா அன்னஹா மஹ்லூகத்துன், சொர்க்கம் குறித்த வர்ணனையும் அது படைக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு தலைப்பை இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். சொர்க்கம் படைக்கப்பட்டு, சொர்க்கம் குறித்த வர்ணனையும் அது படைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு தலைப்பை என்ன செய்கின்றார்கள், புகாரி இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். இந்த தலைப்பிற்கு விரிவுரை எழுதக்கூடிய ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, ஏன் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இப்படியான ஒரு தலைப்பை பதிவு செய்தார்கள்? ஐ மௌஜூதத்துல் ஆன்,
இப்போதும் சொர்க்கம் இருக்கிறது. இது எதற்காக இப்படி ஒரு தலைப்பை அவர்கள் பதிவு செய்தார்கள் என்று சொன்னால், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய காலகட்டத்தில் சில முஅத்தஸிலாக்கள் என்ன வாதிட்டு வந்தார்கள் என்று சொன்னால், சொர்க்கம் லா தூஜது இல்லா யௌமல் கியாமா, மறுமை நாளில் தான் சொர்க்கம் இருக்கும், இப்போது சொர்க்கம் இல்லை என்று வாதிட்டு வந்தார்கள். அதற்கு மறுப்பு சொல்லும் விதமாகத்தான் அதிகமான ஹதீஸுகளை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த தலைப்பின் கீழ் அவங்க என்ன செய்யறாங்க, கொண்டு வராங்க என்று என்ன செய்யறாங்க, ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஃபத்ஹுல் பாரியில விளக்கம் கொடுக்கறாங்க. அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு எதை உணர்த்துகின்றது என்றால், சொர்க்கம் படைக்கப்பட்டு விட்டது, அது இனிதான் பூமியில் உருவாக்கப்படும், இனிதான் பூமியில் அமைக்கப்படும் என்பது முஅத்தஸிலாக்களுடைய கருத்து, வழிகட்ட கொள்கையுடைய முஅத்தஸிலாக்களுடைய கருத்து, கதிரியாக்களுடைய கருத்து. அந்த கருத்தை தான் இந்த தர்ஜுமாவிலே இவர் பிரதிபலித்திருக்கிறார். அதனால எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நல்லா பேசுறாங்க, குர்ஆன் வசனத்தை சொல்லி பேசுறாங்க என்று மயங்கிவிடக் கூடாது. அதனாலதான் சஹீஹ் முஸ்லிம்ல அதனுடைய முகவுரையில சொல்றாங்க, ஃபன்துர் அம்மன் தஅഖுதூன தீனக்கும், இந்த மார்க்கத்தின் கல்வியை நீங்கள் யாரிடமிருந்து பெறுகிறீர்கள் என்று ஒவ்வொருவரும் சிந்திக்கட்டும். அதனால மார்க்கத்தின் கல்வியை எல்லோரிடமிருந்தும் என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. யார் குர்ஆன் சுன்னாவை ஸலஃபுஸ் ஸாலிஹீன்களுடைய புரிதலின் அடிப்படையில் சொல்கின்றார்களோ அவர்களிடமிருந்து மட்டும்தான் குர்ஆன் சுன்னாவை கற்க வேண்டும். சரி, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதுபோன்று அபூதாவுத், அதுபோன்று அஹ்மது போன்ற ஹதீஸ் கிரந்தங்கள்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, லம்மா ஹலக்கல்லாஹுல் ஜன்னத, அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை படைத்த போது, கால லி ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னான், இத்ஹப் ஃபன்துர் இலைஹா, சொர்க்கத்திற்கு சென்று அதை நீங்கள் பார்வையிடுங்கள். இந்த ஹதீஸ் நமக்கு எதை உணர்த்துகின்றது, எதை உணர்த்துகின்றது? சொர்க்கம் படைக்கப்பட்டு விட்டது என்பதை உணர்த்துகின்றது. புரியுதா இல்லையா? அதனால ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் படைக்கப்பட்ட வானத்தில் உள்ள அந்த சொர்க்கத்தில் தான் தங்கினார்கள். இதுதான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை, சரியான கொள்கை. இந்த தர்ஜுமால எழுதப்பட்டிருக்கக்கூடிய இந்த தலைப்பு தொடர்பான செய்திகள் தவறானவை, பொய்யானவை, அல்லாஹ்வின் மீது இட்டுக்கட்டப்பட்டவை. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, நம்முடைய தலைப்பிற்கு நாம் வருவோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஷைத்தான் என்ன செய்கின்றான்? அவர்களை வழிகெடுக்கின்றான். ஃபஅஸல்லஹுமா ஷைத்தானு அன்ஹா ஃபஅக்ரஜஹுமா மிம்மா கானா ஃபீஹ் வகுல்னா ஹபிது பஅதுக்கும் லிபஅதின் அதுவுன் வலக்கும் ஃபில் அர்லி முஸ்தகர்ரும் வமதாஉன் இலா ஹீன். அதற்கு பிறகு ஷைத்தான் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வழி தவற செய்கின்றான். அவர்கள் இருவரையும் சொர்க்கத்தில் இருந்து வெளியேறுமாறு செய்கின்றான். அந்த ஷைத்தான் என்ன சொல்றான்? அதாவது நீங்கள் இருவரும் இங்கிருந்து இறங்குங்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், வகுல்னா, நாம் சொன்னோம், இஹ்பிது பஅதுக்கும் லிபஅதின் அதுவுன், நீங்கள் எல்லோரும் இங்கிருந்து இறங்குங்கள், உங்களில் சிலர் சிலருக்கு பகைவர்களாக இருப்பீர்கள், பூமியில குறிப்பிட்ட காலம் வரை நீங்கள் உங்களுக்கு தங்குமிடமும் அனுபவிக்கக்கூடிய பொருள்களும் உண்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அதுபோன்று அல்லாஹ் தஆலா சொல்றான் 7வது அத்தியாயத்தினுடைய 20வது வசனத்துல, ஃபவஸ்வஸ லஹுமுஷ் ஷைத்தானு லியுப்திய லஹுமா மா உரிய அன்ஹுமா மின் சௌஆத்திஹிமா. ஷைத்தான் அந்த இருவருக்கும் அவர்கள் மறைந்திருந்த அவர்களுடைய உடலை, மானத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தும் பொருட்டு ஷைத்தான் அவர்களுடைய உள்ளங்களில் தவறான எண்ணங்களை, ஊசலாட்டங்களை போட்டான். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு பெண்கள் அரை நிர்வாணமாக சுற்றித் திரிகின்றார்கள் என்று சொன்னால் ஷைத்தான் அவர்களுடைய உள்ளங்களில் போடுகின்ற ஊசலாட்டம். அதனாலதான் அரை நிர்வாணமாக பெண்கள் எல்லாம் திரிகிறாருங்க. ஷைத்தான் என்ன செய்கின்றான்? அந்த செயலை அழகாக அவர்களுக்கு காண்பிக்கின்றான். பெண்ணுரிமை என்ற பெயரில் அது அழகாக காண்பிக்கப்படுகிறது. நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், ஹிஜாப் அணியக்கூடியவர்கள், அதாவது ஒரு பெண் வயதிற்கு வந்ததிலிருந்து ஹிஜாபை பேணி முறையாக அணிந்து, பார்த்து அந்த கேமராவை தட்டிடுறாங்க, கவனம்,
முறையாக அணிந்து ஹிஜாபை பேணி ஒரு பெண் அப்படியே வளர்ந்து வராங்க, பொத்தி பொத்தி வளர்க்கிறாங்க வீட்டுல. ஆனா திருமண நாளில் என்ன செய்யப்படுகின்றால் அந்த ஹிஜாபை கலட்டிடுறாங்க. இவ்வளவு நாளும் அழகு அலங்காரங்களை வெளிப்படுத்தாமல் பொத்தி பொத்தி வளர்க்கப்பட்ட ஒரு பெண் திருமண நாளன்று ஹிஜாபு கலட்டப்பட்டு கணவனும் மாப்பிள்ளையும் பெண்ணும் மேடையில் அமர வைக்கப்பட்டு ஊர்ல உள்ள எல்லா அந்நிய ஆண்களும் என்ன செய்யறாங்க, அந்நிய பெண்களும் பார்க்கறாங்க. எல்லா அந்நிய ஆண்களும் பெண்களும் என்ன செய்யறாங்க, பார்க்கறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளவு கேலிக்கூத்தான மார்க்கத்திற்கு முரணான ஒரு விஷயம். ஒரு அந்நிய பெண்ணை ஹிஜாப் இல்லாமல் பார்க்க முடியுமா? பார்ப்பதை மார்க்கம் அனுமதிக்கிறதா? யோசிச்சு பாருங்க. அப்ப இதெல்லாம் ஷைத்தான் இந்த செயல்களை அலங்காரமாக காட்டுகின்றான். பாருங்க, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், 7வது அத்தியாயத்தினுடைய 27வது வசனத்துல, யன்ஸிஉ அன்ஹுமா லிபாஸஹுமா லியுரியஹுமா சௌஆத்திஹுமா, அவர்களுடைய மானத்தை அவர்கள் பார்ப்பதற்காக அவர்களை விட்டும் ஆடையை அவன் களைந்து. அப்ப ஏற்கனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் சொர்க்கத்துல ஆடையோடு தான் இருந்தார்கள். அந்த மரத்தை அவர்கள் புசித்தார்கள். அதற்கு பிறகு அவர்களுடைய மானத்தை அவர்கள் பார்க்குமாறு அவர்களுடைய ஆடையை அவர்களை விட்டும் அவன் களைகின்றான். ஃபலம்மா ذاق الشجرة 22வது அத்தியாயத்தில் 7வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஃபலம்மா ذاق الشجرة بدت لهما سوآتهما وطفقا يخصفان عليهما من ورق الجنة. அவர்களுடைய அந்த அங்க அவயங்கள் வெளிப்படும் போது அவர்கள் சொர்க்கத்தினுடைய இலைகளை கொண்டு அதை மறைப்பதற்கு என்ன செய்கின்றார்கள், முற்பட்டார்கள். அப்ப உள்ளத்துல ஷைத்தான் என்ன செய்கின்றான், வஸ்வாசை ஏற்படுத்துகின்றான். எப்படி வஸ்வாசை ஏற்படுத்தினான்? எப்படி வஸ்வாசை ஏற்படுத்தி சொர்க்கத்திலிருந்து அவர்கள் இருவரையும் வெளியேற்றினான்? அல்லாஹ் தஆலா சொல்றான், வகால, ஷைத்தான் சொல்றான், மா நஹாகுமா ரப்புகுமா அன் ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்திலிருந்து மரத்தை விட்டும் அல்லாஹ் தஆலா ஏன் உங்கள் இருவரையும் தடுத்தான் தெரியுமா? இல்லா அன் தகூனா மலக்கைன், நீங்க மலக்காக ஆகிவிடுவீர்கள், அவு தகூனா மினல் ஹாலிதீன், இந்த சொர்க்கத்தில் நிரந்தரமாக நீங்கள் தங்கிவிடுவீர்கள் என்பதற்காகவே அன்றி அவன் இந்த மரத்திலிருந்து உங்களை தடுக்கல. அப்ப அல்லாஹ் உங்களை எதற்காக தடுத்திருக்கிறான் அப்படின்னா, இந்த மரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்கிவிட்டால் மலக்காகி விடுவீர்கள், சொர்க்கத்தில் நிரந்தரமாக தங்கி விடுவீர்கள். அதனாலதான் அல்லாஹ் தடுத்தான். அதனால இந்த சொர்க்கத்தின் பக்கம் நெருங்குங்கள் என்று என்ன செய்தான், அவர்களுக்கு வசுவாசை ஏற்படுத்தினான். அதாவது அல்லாஹ் தஆலா வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தின் பக்கம் நீங்கள் இருவரும் நெருங்காதீர்கள், நெருங்கினால் நீங்கள் நஷ்டமாளியாகி விடுவீர்கள் என்று அல்லாஹ் எச்சரித்த பிறகும் ஏன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த மரத்தின் பக்கம் நெருங்கினார்கள்? அல்லாஹ் தஆலா சொல்றான், வகாஸமஹுமா இன்னி லகுமா லமினன் நாஸிஹீன், அவன் அல்லாஹ்வின் பெயரில் சத்தியமிட்டு சொன்னான், சத்தியமா நான் சொல்றேன், நான் உங்களுக்கு நற்போதனை செய்யக்கூடியவனாகத்தான் இருக்கிறேன். மனிதர்கள் பாவத்தை செய்யும் போது அல்லது ஒரு அநியாயத்தை செய்யும் போது பாவம் அநியாயம் என்று நன்றாக உணர்ந்து, நல்ல மனிதர்கள் நன்றாக உணர்ந்து என்ன செய்ய மாட்டாங்க, அதை செய்ய மாட்டார்கள். ஷைத்தான் அவர்களுக்கு எப்படி அதை காட்டுவான், அழகாக காட்டுவான், நீங்க செய்யறது நல்லதுதான் அப்படின்னு நன்மையாக காட்டுவான். உதாரணமாக சொல்வதாக இருந்தா, ஒரு ஷரிக்கா, ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனிக்கு ஒருத்தர் என்ன செய்யறாரு, கடுமையாக உழைக்கிறார், ஆனால் அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை அந்த கம்பெனி அவருக்கு கொடுக்கிறது இல்லை. இப்ப ஷைத்தான் என்ன செய்வான்னா, இந்த சேல்ஸ் மேனேஜர், இந்த மாதிரி சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்கல்ல, எல்லோரும் அப்படி கிடையாது, உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப இவங்களுக்கு ஷைத்தான் உள்ளத்துல ஒரு ஊசலாட்டத்தை போடுவான். எப்படி போடுவான் அப்படின்னா, நீ எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ற, இந்த கம்பெனியினுடைய வளர்ச்சிக்காக நீ எவ்வளவு பாடுபடுற, ஆனால் உன்னுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்குதா? இல்ல. அதனால நீ என்ன செய்யலாம், இந்த சேல்ஸ் பண்ற இடத்துல உனக்கான கமிஷனை என்ன செய்யலாம், நீ வாங்கிக் கொள்ளலாம், நீ அதை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது நீ ஒரு ஷரிக்காவை ஆரம்பிச்சு அதன் மூலமாக நீ பிசினஸ் பண்ணலாம். பண்றாங்களா இல்லையா?
அப்ப இப்படி என்ன செய்கிறது, ஷைத்தான் ஊசலாட்டங்களை போட்டு தான் மனிதன் செய்யக்கூடிய தவறை அவனுக்கு நியாயப்படுத்துவான். நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம பெறக்கூடிய படிப்பினை பாடம் என்ன அப்படின்னா, மனிதன் தவறு செய்யக்கூடியவனாகத்தான் அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிறான். மனிதன் தவறு செய்யும் போது அது தவறு, அது பாவம், அது குற்றம் என்று உணர்த்தப்பட்டால் உடனே அந்த தவறிலிருந்து விடுபட்டு விட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும். அந்த தவறை இனிமேல் நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று உறுதிமொழி ஏற்று அதிலிருந்து தூரமாக வேண்டும். பாருங்க, அவ ஷைத்தான் ஏன் அவர்களுக்கு ஆசை வார்த்தை கூறினான், சத்தியம் செய்தான், நான் உங்களுக்கு உபதேசம் நற்போதனை செய்யக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சத்தியம் செய்தான். 20வது அத்தியாயத்தினுடைய 120வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஃபவஸ்வஸ இலைஹி ஷைத்தானு قال يا آدم هل أدلك على شجرة الخلد وملك لا يبلى. ஷைத்தான் என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த இருவருக்கும் ஊசலாட்டத்தை, குழப்பத்தை ஏற்படுத்தி நித்தியமான வாழ்வளிக்கக்கூடிய மரத்தையும் அழிவில்லாத அரசாங்கத்தையும் நான் உனக்கு அறிவித்து தரவா என்று கேட்டான். அந்த மரத்தை நெருங்கினால் இந்த சொர்க்கத்தில் நிலையாக இருக்கலாம், நீடூடி இருக்கலாம். அதுபோன்று அழிவில்லாத அரசாங்கத்தையும் நான் உனக்கு அறிவித்து தருகிறேன் என்று என்ன செய்தான், ஆசை வார்த்தை கூறினான். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, ஷைத்தான் தீமைக்கு வேறு வேறு பெயர்களை எல்லாம் சூட்டி அந்த தீமையை மனிதர்களுக்கு செய்ய வைப்பான். நீங்க பாருங்க, இன்னைக்கு சுப்ஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹீஹ் புகாரில 5590வது செய்தியாக இடம்பெறுகிறது, ல யகூனன்ன மின் உம்மத்தி, என்னுடைய சமூகத்திலே ஒரு சாரார் தோன்றுவார்கள், அவர்கள் யஸ்தஹில்லூனல் ஹிர வல் ஹரீர வல் ஹம்ர வல் மஆசிஃப், அவர்கள் விபச்சாரத்தை ஹலாலாக்கிக் கொள்வார்கள், பட்டாடையை ஹலாலாக்கிக் கொள்வார்கள், மதுபானத்தை ஹலாலாக்கிக் கொள்வார்கள், இசையை ஹலாலாக்கிக் கொள்வார்கள். இன்னைக்கு பாருங்க, மதுபானம் அருந்தக்கூடியவர்களை அணுகி, இந்த மாதிரி மதுபானம் அருந்துறீங்களே, இதனால உங்களுடைய உடலுக்கு கேடு, பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது, சமூக தீமைகள் பெறுவதற்கு இதுதான் மிகப்பெரிய அடிப்படை காரணமாக இருக்கிறது, இப்படியெல்லாம் சொல்லி பாருங்க. அவர்களுக்கென்று ஒரு நியாயத்தை வைத்திருப்பார்கள். இப்ப சில கூலி தொழிலாளிகளை அணுகி நாம சொல்லும் போது அவங்க சொல்லுவாங்க, அதாவது இந்த ட்ரைனேஜ்ல எல்லாம் கிளீன் பண்றவங்க இருக்கிறாங்களா இல்லையா, ட்ரைனேஜ்ல கிளீன் பண்ணக்கூடியவங்க, அந்த கழிவுகளை அப்புறப்படுத்தக்கூடியவர்கள், கார்பரேஷன்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க, எல்லோரும் அல்ல, சிலர். இந்த மாதிரி நீங்க செய்றீங்கன்னு கேட்கும் போது அவன் என்ன சொல்றான், 2 பாட்டில் உள்ள விட்டாதான் இதுல இறங்கி கிளீன் பண்ண முடியும் அப்படின்னு அவன் தரப்புல இருந்து ஒரு நியாயத்தை வச்சிருக்கிறான். அவன் தரப்புல இருந்து என்ன செய்யிருக்கிறான், ஒரு நியாயத்தை வச்சிருக்கிறான். இன்னும் சில மக்களிடத்துல ஏன் குடிக்கிறீங்கன்னு கேட்டா, ரொம்ப டென்ஷனா இருக்கு, ஒர்க் பிரஷர், ஏன்னா பணி செய்யக்கூடிய இடத்திலையும் பிரஷர், குடும்பத்திலையும் பிரஷர், அழுத்தம், மன அழுத்தம், அதனால ஒரு 2 பாட்டில் உள்ள விட்டா ரிலாக்ஸா இருக்கும். அவர்கள் தரப்புல அது நியாயமாக சொல்றாங்க. அவன் ஷைத்தான் எப்படி பாவங்களை மக்களுக்கு நன்மையாக காட்டுகிறான் பார்த்தீர்களா? அது போன்றுதான் இசை. இன்னைக்கு பாருங்க, சுப்ஹானல்லாஹ், அரசியல் அமைப்புல, இஸ்லாமிய அரசியல் அமைப்புகள்ல ஒரே இசையோடு கூடிய பாடல்களை பாட வைக்கிறாங்க. அதற்கு அவர்கள் சில நியாயங்களை கற்பிக்கிறார்கள். பொதுத்தளம் என்று வந்தால் இதெல்லாம் நம்ம ஹலால் ஹராம் எல்லாம் பார்க்க முடியாது, இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு நியாயங்களை கற்பிப்பதை பார்க்கின்றோம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க, மதுபானம் அது ஹலாலாக்கப்படும், இசை ஹலாலாக்கப்படும், பட்டாடை ஹலாலாக்கப்படும், விபச்சாரம் ஹலாலாக்கப்படுகின்ற ஒரு காலகட்டம் ஏற்படும் என்று எச்சரிக்கை செய்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதுபோன்று அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், ஃபகுல்லா யா ஆதம், ஆதமே இன்ன ஹாதா அதுவுல் லக வ லி ஸௌஜிக, இந்த ஷைத்தான் இருக்கிறானே அவன் உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் எதிரியாக இருக்கிறான், அவன் உங்கள் இருவரையும் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றி விட வேண்டாம், அப்படி வெளியேற்றி விட்டால் நீங்கள் என்ன செய்வீங்க, நஷ்டவாளிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லும் போது அறிஞர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் அளிக்கும் போது சொல்றாங்க,
இவ்வளவு சொல்லியும் ஏன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷைத்தானுக்கு வழிபட்டார்கள்? ஷைத்தானுடைய அந்த வார்த்தைகளை கண்டு அவர்கள் ஏமாந்து விட்டார்கள். ஏன்னா அவன் அல்லாஹ்வின் மீது பொய் சத்தியம் செய்தான். வகாஸமஹுமா, பொய் சத்தியம் செய்தான். அதனால வஅஸா ஆதமு ரப்பஹு ஃபகவா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய இறைவனுக்கு மாறு செய்து அவர்கள் வழி பிசகி விட்டார்கள். சரி, தவறு நடந்தாச்சு. இப்போ என்ன, அடுத்து என்ன? அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய இறைவன் புறத்தில் இருந்து சில வார்த்தைகளை கற்றுக்கொண்டார்கள். அதை கொண்டு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தார்கள். அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக கிருபையுடையவனாக இருக்கிறான். அப்ப இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் படிப்பினை என்னன்னா, மனிதன் என்ற அடிப்படையில் தவறுகள் செய்தால் அதை நியாயப்படுத்த கூடாது, தௌபா செய்து மீண்டு விட வேண்டும். தாமதப்படுத்தாமல் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் என்ன துஆ செஞ்சாங்க? ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். இந்த நபிமார்கள் வரலாறுல பாடங்கள் படிப்பினைகளோடு மட்டுமல்லாமல் பிரார்த்தனைகளையும் நாம் மனனம் செய்ய வேண்டும். இதுக்கு முன்னால ஒரு துவா படிச்சோம். என்ன துவா சொல்லுங்க? சொல்லுங்க. இதுக்கு முன்னால ஒரு துவா படிச்சோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லும் போது ஒரு துவா படிச்சோம். கல்வி தொடர்பான ஒரு துவா. இப்ப சொல்லுங்க. சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். யார் சொன்னா? மலக்குமார்கள் சொன்னாங்க. சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். இது நாம மனப்பாடம் செய்யக்கூடிய இரண்டாவது துவா. ரப்பனா, எங்களுடைய இறைவனே, லலம்னா அன்ஃபுஸனா, எங்களுக்கு நாங்களே அநீதம் இழைத்துக் கொண்டோம், வ இல்லம் தக்ஃபிர் லனா, நீ எங்களை மன்னிக்கவில்லை என்றால், வ தர்ஹம்னா, எங்கள் மீது நீ இரக்கம் காட்டவில்லை என்றால், லனகூனன்ன மினல் காசிரீன், நஷ்டவாளிகளில் ஒருவராக நாங்கள் ஆகிவிடுவோம். 7வது அத்தியாயத்தினுடைய 23வது வசனம். இதுல வலம்னா அன்ஃபுஸனா, எங்களுக்கு நாங்களே அநீதம் இழைத்துக் கொண்டோம், தவறை நாம் அல்லாஹ்விடத்தில் ஒத்துக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொண்டு தௌபா செய்ய வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மீன் வயிற்றில் இருக்கும்போது எப்படி துஆ செஞ்சாங்க? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் வாலிமீன், அநியாயக்காரர்களில் ஒருவராக நான் ஆகிவிட்டேன். அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யும் போது, பாவ மன்னிப்பு தேடும் போது நம்முடைய தவறை, குற்றத்தை ஒப்புக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்பதை இந்த வசனம், இந்த துஆ நமக்கு கற்றுத் தருகின்றது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், அவர்கள் ஒரு மானக்கேடான ஒரு செயலை செய்து விட்டால், தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்து விட்டால், ஸக்கருல்லாஹ், முதலாவது விஷயம் அல்லாஹுவை நினைவு கூறுவார்கள். ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், தங்களுடைய பாவத்திற்காக பாவ மன்னிப்பு தேடுவார்கள். வமை யக்ஃபிருத் துனூப இல்லல்லாஹ், வமை யக்ஃபிருத் துனூப இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர பாவங்களை மன்னிக்க கூடியவன் யார் இருக்க முடியும்? வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், அவர்கள் அறிந்து கொண்டே அந்த பாவத்திலே அப்படியே தொடர மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதனால மனிதன் என்ற அடிப்படையில் சருகுதல் ஏற்படலாம், பாவங்கள் ஏற்படலாம், உடனடியாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இந்த தவறை செஞ்ச உடனேயே, இது ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. இதை நாம் எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை கொண்டுதான் அவுலியாக்களை அழைத்து பிரார்த்தனை செய்யலாம், அவுலியாக்களின் மூலமாகத்தான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய முடியும், பாவ மன்னிப்பு தேட முடியும் என்பதை நிறுவுவதற்காக இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தி. என்ன செய்தி? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த தவறு செஞ்ச உடனேயே, யா ரப்பி அஸ்அலுக பிஹக்கி முஹம்மதின் லமா கஃபர்தலி, முஹம்மதுடைய ஹக்கை கொண்டு நான் உன்னிடத்திலே பிரார்த்தனை செய்கின்றேன், என்னை நீ மன்னித்து விடு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்களா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்களாம். அப்ப அல்லாஹ் தஆலா கேட்டானா, வ கைஃப அரஃப்த முஹம்மதன், எப்படி உனக்கு முஹம்மதை தெரியும்?
அப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்களா, உன்னுடைய 2 கரங்களால் என்னை நீ படைத்த போது, உன்னுடைய ரூஹை எனக்கு ஊதிய போது, ரஃபஅத்து ரஅஸி என்னுடைய தலையை உயர்த்தி பார்த்தேன், ஃபரஐது அலா கவாயிமில் அர்ஷ் மக்தூபன் அர்ஷில எழுதப்பட்டிருந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், ஃபஅலிம்து அன்னக லம் துவிஃப் இலா இஸ்மிக இல்லா அஹப்பல் ஹல்கி இலைக, படைப்புகளிலேயே உனக்கு மிகவும் விருப்பமானவர்களுடைய பெயரைத்தான் உன்னோடு சேர்த்து நீ எழுதியிருப்பாய், அதனால அவருடைய ஹக்கை கொண்டு நான் உன்னிடத்துல துஆ செய்கிறேன், கேட்கிறேன், என்னை நீ மன்னித்து விடு அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம். அப்ப அதுக்கு அல்லாஹ் சொன்னானா, சதக்தயா ஆதம், ஆதமே நீ உண்மையை சொல்லிவிட்டாய், லவ்லா முஹம்மதுன் மா ஹலக்துக, முஹம்மது இல்லை என்றால் உன்னை நான் படைத்திருக்க மாட்டேன். இது இட்டுக்கட்டப்பட்ட பலகீனமான செய்தி. இந்த செய்தியில அப்துர் ரஹ்மான் இப்னு ஸைத் இப்னு அஸ்லம் என்கின்ற ஒருவர் இடம்பெறுகிறார். இவர் பலகீனமானவர் என்று ஹதீஸ் துறையில் உள்ள முஹத்திஸீன்கள் சொல்றாங்க. அதுபோன்று இப்படி மட்டுமல்ல, எப்படியெல்லாம் இட்டுக்கட்டி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னா, ஷியாக்கள் என்ன செஞ்சாங்க, அல்லாஹும்ம பிஹக்கி முஹம்மதின், முஹம்மதுடைய ஹக்கை கொண்டு நாங்கள் கேட்கிறோம், வ அலியின், அலியினுடைய ஹக்கை கொண்டு நாங்கள் கேட்கிறோம், வ ஃபாத்திமா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் ஹக்கை கொண்டு நாங்கள் கேட்கிறோம், வல் ஹஸன் வல் ஹுசைன், ஹஸன் ஹுசைனுடைய ஹக்கை கொண்டு நாங்கள் கேட்கிறோம், நீ எங்களை மன்னித்து விடு என்று ஷியாக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இட்டு கட்டி வச்சிருக்கிறாங்க. அதுபோன்று முஹையீன் அப்துல் காதிர் ஜீலானியினால், ஜீலானியின் பொருட்டால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று இட்டு கட்டி எழுதி வைத்திருக்கிறார்கள். இவங்கெல்லாம் எப்படி இட்டு கட்டி வச்சிருக்கிறாங்களா இல்லையா? கிறிஸ்தவர்கள் எப்படி இட்டு கட்டி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, இயேசுவின் நாமத்தால் ஆதமின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, இயேசுவின் நாமத்தால் ஆதமின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு அவன் இட்டு கட்டி எழுதி வச்சிருக்கிறான். இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய பெயரால் ஒரு கசீதாவை, இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவங்க ஹிஜ்ரி 9வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மனிதர். ஆனா அவருடைய பெயரால் ஒரு கசீதாவை எழுதுகின்றார்கள். அந்த கசீதாவை எழுதியவர் ஹிஜ்ரி 852வது வருடம் மரணித்தவர். எவ்வளவு வருடம் டிஃபரெண்ட் பாருங்க. அவர் என்ன செய்யறாரு, ஒரு கசீதாவை எழுதி அந்தல்லதி, அதாவது அந்த கசீதால என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆதமை கொண்டு தவஸ்ஸுல் செய்து என்ன செஞ்சாங்க, ஆதமுடைய தவஸ்ஸுலால் பாவ மன்னிப்பு தேடுறாங்க அப்படின்னு கசீதா எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனா இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மதுஹபுடைய இமாம்களை மதிக்கக்கூடியவர்கள் யாராவது இந்த உரையை கேட்டால், கண்ணியத்திற்குரியவர்களே, இமாம்களில் எவரும் அல்லாஹ் அல்லாதவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்யவோ அல்லது அல்லாஹ் அல்லாதவர்களுடைய ஹக்கு ஜாகை கொண்டு பிரார்த்தனை செய்யவோ நமக்கு வழிகாட்டவில்லை, அதை வெறுத்திருக்கிறார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவங்க ஒரு அழைக்கக்கூடிய அழைப்பாளன், இந்த இன்னாருடைய பொருட்டால், இன்னாருடைய பொருட்டால், நபிமார்களின் பொருட்டால், நபிமார்களின் ஹக்கால், ரசூல்மார்களின் ஹக்கால், அதுபோன்று பைத்துல் ஹராமின் ஹக்கால், மஷ்அரில் ஹராமின் ஹக்கால் என்று பிரார்த்தனை செய்வதை இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வெறுத்திருக்கிறார்கள். இதை நாம பார்க்கிறோம். அதுபோன்று இன்னும் இட்டுக்கட்டப்பட்ட செய்தியாக எழுதியிருக்கிறாங்க, லவ்லா கமா ஹலக்துல் அஃப்லாக், நபியே உம்மை நாம் படைத்திருக்கவில்லை என்றால் இந்த உலகத்தையே நான் படைத்திருக்க மாட்டேன். இமாம் ஷௌகானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அல் ஃபவாயிதுல் மஜ்மூஆ ஃபில் அஹாதீஸில் மௌதுஆ என்ற நூல்ல 326வது பக்கத்துல இது பலகீனமான செய்தி என்று பதிவு செய்கின்றார்கள். கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கையை பாருங்க. முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாவம் செய்ததால் பிறக்கின்ற அனைத்து மனிதர்களும் பாவியாகத்தான் பிறக்கின்றார்கள். அவன் கொள்கையை நிறுவுவதற்கு எப்படி இட்டுக்கட்டான் பாருங்க. முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாவம் செய்ததால் பிறக்கின்ற அனைத்து மனிதர்களும் பாவியாக பிறக்கின்றார்கள். அவர்களின் பாவத்திற்கு பிராயச்சித்தமாகத்தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் அப்படின்னு அவன் என்ன செஞ்சிருக்கிறான், இட்டுக்கட்டி எழுதி இருக்கிறத பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அல்லா தஸிரு வாஸிரத்தும் விஸ்ர உக்ரா, ஒருவருடைய பாவ சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டார். அப்ப ஒரு மனிதன் செய்கின்ற பாவத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏன் சுமக்க வேண்டும்? அதற்காக அவர்கள் ஏன் சிலுவையில் அறையப்பட வேண்டும்?
அப்ப இதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதுபோன்று கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இறுதியாக ஒரு செய்தி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் எங்கே சந்தித்துக் கொண்டார்கள்? எங்க சந்திச்சிட்டாங்க? பூமியில் அல்லாஹ் தஆலா இறக்கணும் தானே, எங்க சந்திச்சிட்டாங்க? அரஃபால. அப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க. என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா, சிலர் இலங்கையில் சந்தித்துக் கொண்டார்கள். அதனாலதான் அந்த ராமேஸ்வரத்தில் ஒரு பாலம் இருக்குதே, ஆதம் பாலம், இலங்கையில் சந்தித்துக் கொண்டார்கள் என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஜித்தாவிலே சந்தித்துக் கொண்டார்கள். ஜித்தாவுக்கு ஜத்தான்னு ஒரு பேர் இருக்கு. ஜத்தத்னா என்னது? ஜத்தத்னா பாட்டன், பாட்டிக்கு சொல்லுவாங்க ஜத்தத். அப்போ அந்த ஜித்தாவிலே சந்தித்துக் கொண்டார்கள். இன்னும் சிலர் அரஃபாவிலே சந்தித்துக் கொண்டார்கள். அந்த வெள்ள தூண் இருக்குதா இல்லையா, இந்த ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஹாஜிகள், உம்ராவை வழிநடத்தக்கூடிய சில வழிகாட்டல் என்ன செய்வாங்கன்னா, உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு அழைத்து வரும்போது தன்னுடைய டிராவல்ஸ்ல தான் நிறைய இடங்களை மக்களுக்கு நாங்க காண்பித்து கொடுத்தோம் என்று நிறுவுவதற்காக வேண்டி என்ன செய்யறது, அங்கதான் இது நடந்து, இங்கதான் இது நடந்து, அங்கதான் அது நடந்து என்று பொய்யான செய்திகளை மக்களுக்கு சொல்றது. உதாரணமாக மக்கால ஹரம்ல ஒரு லைப்ரரி இருக்கு, நூலகம். ஏன்னா அந்த நூலகத்திலே எழுதி போட்டிருக்காங்க, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த வீடு, இங்குதான் பிறந்தார்கள் என்று மக்கள்லாம் சொல்றாங்க. அதற்கு எந்த அடிப்படை ஆதாரமும் கிடையாது அப்படின்னு அரபுல எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு பக்கத்திலே நின்றுட்டு சொல்றாங்க, ஏன்னா பாவப்பட்ட மக்களுக்கு அரபு தெரியாது. பக்கத்திலே நின்றுட்டு சொல்றாங்க, இங்கதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்க, இங்கதான் அவர்களுடைய வீடு இருந்தது. அடுத்து என்ன செய்யறது, பாத்ரூம் ஆப்போசிட்ல என்ன இருக்கு, பாத்ரூம், இதுதான் அபூ ஜஹலுடைய வீடு. எந்த அடிப்படை ஆதாரமும் கிடையாது. அப்ப ஹரம்ல எங்கெல்லாம் அரசாங்கத்தின் சார்பாக பலகைகள் வைக்கப்பட்டு இது இந்த இடத்து, இது இந்த வரலாற்றுக்குரிய இடம் என்று எது அடையாளப்படுத்தப்படுகிறதோ அதுதான் வரலாற்று ரீதியான இடங்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த வரலாற்று இடங்களை சுத்தி பார்க்கிறது இருக்கா இல்லையா, இதனால எந்த நன்மையும் நமக்கு கிடையாது, எந்த நன்மையும் கிடையாது. அதனாலதான் ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு நூல் எழுதுறாங்க, வரலாற்று இடங்களை கண்ணியப்படுத்துவது இவ்வாறல்ல. ஏன் அப்படின்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலகட்டத்தில் பையத்து ரிதுவான் நடந்ததா இல்லையா, பையத்து ரிதுவான் தஹ்த ஷஜரா, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானா இல்லையா, சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பையத்து வாங்கின அந்த இடம், அந்த மரம், அந்த மரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலகட்டத்தில் மக்கள் அங்க தவாஃப் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, அங்கு வந்து பரக்கத் தேட ஆரம்பிச்சாங்க. இதை அறிந்தவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மரத்தையே வெட்டி சாய்ச்சிட்டாங்க. அதுபோன்று ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பாக அல்லது ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பாக மக்கால ஒரு மரம், பெரிய மரம் இருந்தது. கேரளாவில் இருந்தும் வடநாடுகளில் இருந்தும் தமிழகத்தில் இருந்தும் வரக்கூடிய மக்கள் அந்த மரத்தை, ஏன்னா ஊர்ல எல்லாம் கபரை தவாஃப் பண்ணி பழக்கப்பட்டவங்க, மரத்தை தவாஃப் பண்ணி பழக்கப்பட்டவங்க, இங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா அந்த மரத்தை சுத்தி நின்று அங்க துவா, கூட்டு துவா ஓதுறதும், அங்க அது நடந்து இது நடந்துன்னு கற்பனையான செய்திகளை, இது அரசாங்கத்தினுடைய பார்வைக்கு வந்த உடனேயே அந்த மரத்தை அப்படியே பிடுங்கி மாத்திட்டாங்க. நான் இதை எதற்காக சொல்கின்றேன் என்றால், குர்ஆன் சுன்னா அடிப்படையில் வாழ வேண்டும், அதன் மூலமாகத்தான் மறுமையின் வெற்றி என்பதை நம்பிக்கை கொண்ட நாம் குர்ஆனிலும் சுன்னாவிலும் எது இடம்பெறுகிறதோ அதை நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதற்கு மாற்றமாக யார் என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளக் கூடாது, அதை நம்பக்கூடாது. இதை அளவுகோலாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். குர்ஆனும் சுன்னாவும் அதுதான் மார்க்கத்தின் அடிப்படை. சலஃபு சாலிஹீன்கள் புரிந்த அடிப்படையில் அந்த குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்ற வேண்டும். இதான் மார்க்கத்தின் அளவுகோலாக நாம் என்ன செய்யணும், வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் நிறைய செய்திகள் இருக்கிறது, இன்ஷா அல்லாஹ் அதை வரக்கூடிய வாரங்களில் அறிந்து கொள்வோம். அல்லாஹு தஆலா எந்த செய்திகளை நாம் அறிந்தோமோ அதை அறியாத தெரியாத மக்களுக்கு, ஏன்னா நிறைய மக்களுக்கு மனசுல எப்படி இருக்குது, இலங்கையில சந்திச்சாங்க, அரஃபால சந்திச்சாங்க, ஆனா அதற்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் உலகத்துக்கு வந்தாங்க, ஆனால் எந்த இடத்தில் சந்தித்தார்கள், ஏன்னா
அதுக்கெல்லாம் இந்த ஆதாரமும் கிடையாது அப்படிங்கறதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த செய்திகளை அடுத்தடுத்த வாரங்களிலே தொடர்ச்சியாக நாம் அறிந்து கொள்வோம். அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் சொன்ன விஷயங்களை பயனுள்ள ஒரு கல்வியாக அல்லாஹ் ஆக்கியருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய